நெல்லை அருகே அமெரிக்க டாலருக்கு இணையான கிரிப்டோ கரன்சி தேவைப்படுவதாக கூறி 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டாலரை மோசடி செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்டனி செல்வன். இவர் பெருமாள்புரம் ராஜராஜேஸ்வரி நகர் பகுதியில் ஆன்லைன் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் தொழில் செய்து வருகிறார். இவர் கடந்த 24ஆம் தேதி பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் கிரிப்டோ கரன்சி பண பரிவர்த்தனையில் ஏமாற்றப்பட்டதாக புகார் ஒன்றை அளித்தார். அதில் தனக்கு அறிமுகமான முகமது ரியாஸ் என்பவர் மூலம் ஃபோரெக்ஸ் ட்ரேடர்ஸ் என அறிமுகம் செய்யப்பட்ட ஐயாத்துரை, இசக்கிமுத்து ஆகியோர் தங்களுக்கு அமெரிக்க டாலருடன் இணைக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி தேவைப்படுவதாக தெரிவித்ததாகவும், அதன்படி 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 82,691 அமெரிக்க டாலர் கிரிப்டோ கரன்சியை முகமது ரியாஸின் மின்னணு பணப்பை என்னும் எலக்ட்ரானிக் வேர்ல்டுக்கு மாற்றம் செய்து அதற்கான பணம் 75 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை எண்ணி பார்த்தபோது அவை அனைத்தும் கலர் ஜெராக்ஸ் என தெரிய வந்ததாக அந்த புகார் மனுவில் ஆண்டனி செல்வம் தெரிவித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் பெருமாள்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து முகமது ரியாஸ், ஐயாத்துரை மற்றும் இசக்கிமுத்து ஆகிய மூவரை கைது செய்தனர்.